ஒரு கனவு. அது மனசுல ஒரு விதையா விழுந்து ஒரு சின்ன தீபம் இருட்டுல வழிகாட்ட, ஒரு சாதாரண தொடக்கம் நம்பிக்கையோட பாதையில நடந்து இன்னைக்கு ஒரு பெரிய வரலாறாவே மாறியிருக்கு. ஏஜிஎம்மோட இந்த 12 வருஷ பயணத்தை கொண்டாடுற ஒரு ட்ரிபியூட்ல இருந்து அந்த உணர்வுகளை எடுத்து ஒரு மகாத்தான கதையா தான் நாம இங்க பார்க்க போறோம். வாங்க அந்த பயணத்துக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதாங்க. மனசுல ஒரு சின்ன பொரிய ஆரம்பிச்ச ஒரு கனவு. அது வெறும் ஒரு ஆசை மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கான ஒரு விதை. அந்த விதைக்கு உயிர் கொடுத்தது எது தெரியுமா? இந்த நம்பிக்கை தான். நம்மால கண்டிப்பா முடியும், எத்தனை தடைகள் வந்தாலும் சாதிப்போன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சொல்லப்போனா அதுதான் இந்த பயணத்தோட சுவாசமாவே இருந்திருக்கு. இப்போ அந்த கனவும் நம்பிக்கையும் ஒன்னா சேர்ந்தப்ப ஒரு சின்ன தொடக்கம் உருவாச்சு. ஆனா பாருங்க, அந்த சின்ன தொடக்கம்தான் இன்று அது வரலாறு ஆனதேன்னு நாம பெருமையா சொல்ற அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. சரி வாங்க இந்த வரலாற்று பயணத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எளிமையா ஆரம்பிச்ச இந்த முயற்சி இன்னைக்கு ஒரு சகாப்தமாவே நிக்குது. காலங்கள் சோதிச்சப்பவும் கஷ்டங்கள் சுத்தி நின்னப்பவும் இது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, இந்த பாதை பூவிரிச்ச பாதையா எல்லாம் இல்ல. காலங்கள் சோதிச்சு பாத்திருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்கள் வழியில நின்னுருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம்தான். இந்த ஸ்லைட்ல பாருங்களேன், எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் சோதனைகளும் தோல்விகளும் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு தடைக்கும் அவங்களோட பதில் உறுதியா இருந்துச்சு. ஒவ்வொரு தோல்விக்கும் அவங்களோட பதில் முன்னேற்றமா இருந்துச்சு. அவங்க எங்கேயுமே நிக்கல. விழுந்த இடத்துல இருந்து இன்னும் வேகமா எழுந்தாங்க. அப்போ இவ்ளோ போராட்டத்துக்கும் நடுவுல அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைச்சது? எது அவங்கள விடாம முன்னாடி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு? அதுக்கான பதில் இந்த 2 வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. அவங்களோட முதல் மற்றும் முக்கியமான ஆயுதம் உழைப்பு. அது வெறும் வேலையா இல்ல, அது அவங்களோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். முன்னாடி நின்ன ஒவ்வொரு சவாலையும் ஒடைச்சு எறிய அவங்க பயன்படுத்தின சக்தி வாய்ந்த கருவி அதுதான். உழைப்பதா ஆயுதம்னா அந்த ஆயுதத்தை இயக்குன சக்தி எது? அதுதான் நம்பிக்கை. அது அவங்களோட சுவாச காற்று போல ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள இயங்க வச்ச அசைக்க முடியாத பலம் அது. சரி, இந்த உழைப்பும் நம்பிக்கையும் ஒன்னா சேர்ந்தப்போ என்ன ஆச்சு? அது ஒரு மகாத்தான வெற்றியா மாறிச்சு. வெற்றியின் குரல் இதுதான்னு நாம முழங்குற அளவுக்கு ஒரு சாதனையா உருவெடுத்துச்சு. அந்த 12 வருஷ விடாமுயற்சியோட விளைவு இன்னைக்கு ஒரு வரலாறா நம்ம கண் முன்னாடி நிக்குது. இந்த 12 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது 12 வருஷ பயணம், 12 வருஷ வரலாறு. அவங்க எழுந்து உயர்ந்து நின்னதுக்கான ஒரு அசைக்க முடியாத சாட்சி இந்த எண். இந்த பயணத்தை நாம ஒரு 3 கட்டமா பார்க்கலாம். முதல் வருஷம் ஒரு சின்ன தொடக்கம். அதுக்கப்புறம் அடுத்த சில வருஷங்கள் விழுந்த இடமெல்லாம் எழுந்து நடந்த சோதனைகளும் வளர்ச்சியும் நிறைஞ்ச காலம். கடைசி சில வருஷங்கள்ல கைகோர்த்த அணியோட பலத்தால ஏஜிஎம் ஒரு உலகமாவே மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு ஏஜிஎம்னா என்ன? அது வெறும் ஒரு கம்பெனியா? இல்லவே இல்ல. அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் பெயர். அது கடின உழைப்போட சான்று. அது உறுதியோட சின்னம். சுருக்கமா சொல்லணும்னா ஏஜிஎம்ங்கிறது நம்பிக்கையோட இன்னொரு பேரா மாறிடுச்சு. 12 வருஷங்கிறது ஒரு முக்கியமான மைல்கல், சரிதான். ஆனா இது பயணத்தோட முடிவு இல்ல. அவங்களே சொல்றாங்க, நாம் எழுந்தோம், உயர்ந்தோம், இன்னும் மேலே செல்லுவோம் அப்படின்னு. அவங்களோட பார்வை அடுத்த கட்டத்தை நோக்கியிருக்கு. இந்த ஒரு வரி அவங்களோட முழு தத்துவத்தையும் அப்படியே சொல்லுது. இது ஒரு கொண்டாட்டத்தோட முடிவில்ல. இது இன்னும் பெரிய சாதனைகளுக்கான ஒரு தொடக்கம். ஏஜிஎம்மோட பயணம் இன்னும் உயரங்களை தொடர்கிறது. ஏஜிஎம்மோட இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மனசுல விதைக்கப்படுற ஒரு சின்ன கனவு உழைப்பாலும் நம்பிக்கையாலும் எப்படி ஒரு அழியாத வரலாறா மாறுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க மனசுல இருக்கிற கனவு விதை அது எப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகுது? யோசிச்சு பாருங்க.